சார் டாஸ்மார்க் வழக்குல வந்து அமலாக்கத்துறை விசாரணை தீவிரப்படுத்துச்சு. இதில திமுகவினுடைய பல நிர்வாகிகள் வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுக்காகவும் தகவல்கள்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில சமீபமா அமலாக்கத்துறையுடைய விசாரணைய உச்சநீதிமன்றம் தடை பண்ணுச்சு. இத திமுகவினுடைய நிர்வாகிகளும், வட்டாரங்களும் பெரிய அளவுல கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இதோட நிலவரம் என்ன சார்? இல்ல திமுக ஒரு வித்தியாசமான கட்சிங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு வேணும்னா ஒரு மாரி பேசுவாங்க, வேணாம்னா ஒரு மாரி பேசுவாங்க. அங்க தடைன்னா கொண்டாடுறாங்க. அதே நேத்து வந்து உயர்நீதிமன்றத்தில தடை குடுத்தாங்க. அந்த கவர்னரோட இந்த நியமனம் அந்த அந்த சான்சலர் சொல்லிட்டு அந்த நியமனம் பண்ணதுல பில்லா பாஸ் பண்ணதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து டீம்டு அசென்ட் கொடுத்து அது சட்டமாக்கிடுச்சு. சட்டமா ஆக்கினதை சேலஞ்ச் பண்றாரு ஒருத்தர். சட்டமாக்கக்கூடாது ஏன்னா யூஜிசி கைட்லைனுக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு. அது 2 நீதிபதிகள் ரொம்ப நேரம் கேட்டு ஸ்டே பண்ணாங்க. அதுக்கு தனிப்பட்ட முறையில் நீதிபதிகளை அவங்களோட எங்கெல்லாம் அவங்களோட என்னென்ன தொடர்பு இருக்குலாம் பேசி அவங்கள கண்டபடி அவங்க இதில் வந்து வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாவும் திட்டுறாங்க. இங்கே ஸ்டேன்னா பாராட்டணும், அங்கே ஸ்டேனாலும் பாராட்டணும். இல்லை ஸ்டேன்றா எல்லா பக்கம் பாராட்டணும். இல்லை ரெண்டுமே நல்ல இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரபுளாக கவர்னருக்கு நாங்கள் டீம்டு அசென்ட் கொடுக்குறோம் அப்படின்னு பர்திவாலா ஜட்ஜும் மகாதேவன் ஜஸ்டிஸும் கொடுத்தாங்க. அதுவும் ஹிமாலய வெற்றின்னு சொல்லி ஐடிசி சோழலாம் செங்கோல்லாம் கொடுத்து கொண்டாடினாங்க. அதே உச்சநீதிமன்றம் தானே நீட்டு வந்து கம்பல்சரின்னு சொல்லிச்சு. அப்போ அதையும் ஏற்றுக்கணும்ல. செலக்டிவாக இதில் ஏற்றுக்கிறது அதில் வேண்டான்றது திமுகவோட நிலைப்பாடு. அதில் வந்து அவங்களோட டிஎன்ஏ அப்படி தான். அவங்க எது வேணுமோ அதை எடுத்துப்பாங்க, வேணான்னு விட்டுருவாங்க.